சங்கீத பகுதியை வாசிக்கலாம். 23ஆம் சங்கீதம் எடுத்துக்கொள்ளலாம். முதல் வசனம் நான் வாசிக்கிறேன், நீங்கள் 2ஆம் வசனம் வாசிக்கலாம். பக்கம் 683. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறேன். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாள் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். அல்லேலூயா. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். அது அப்படியே எப்பயுமே மைண்டில் வச்சுக்கணும். தேவைக்காக இயேசுவை நோக்கி பார்க்கறதல்ல, எப்பயுமே நீங்கள் நடத்துங்க. அல்லேலூயா. நாம் அவருடைய மேய்ச்சலுக்கும் அவர் கைக்குள்ளான ஆடுகளாக இருக்கிறோன்னு வசனம் சொல்லுகிறது. அப்படி இருக்கும்போது தாழ்ச்சியே கிடையாது. திரும்ப திரும்ப இந்த வசனத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். மலை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கும். அப்போனா தாழ்ச்சி இருக்கும், வருத்தம் இருக்கும், ஆனால் கனி கொடுப்பேன் கொடுத்து கொண்டே. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம பாருங்கள், ஏன்னா ஆண்டவர் சொன்னார், நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் அந்த கனி நிலைத்திருக்கும்படிக்கும் உங்களை ஏற்படுத்தினேன். ஏசுனா அந்த நல்லா கொஞ்சம் நல்லா ப்ராடாக வியூ செட் பண்ணிக்கோங்க. ஜபத்துக்கு அது இதெல்லாம் இல்லை, நான் போய் கனி கொடுக்க அது நிலைத்திருக்கும்படி ஏற்படுத்தி பாருங்கள். இந்த மாதத்தில் இதெல்லாம் நான் பார்க்க போகிறேன். அதனால தான் தாவீது சொன்னார், கர்த்தர் நல்லவர் என்பதை எல்லா பார்ட்லையும் அவர் பார்த்துட்டார். அல்லேலூயா. ஆக இந்த மாதத்தில் அப்படி அவர் உங்களுக்கு வெளிப்படுவாராக. வேதம் சொல்லி 6ஆம் வசனம், என் ஜீவனுள்ள நாள் எல்லாம் நன்மையும் கிருபையும். அது என்ன ஜீவனுள்ள நாள்? அந்த உயிர் இருக்காதா? உயிர் எல்லாருக்கும் தான் இருக்குது. குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். குமாரனோ என்றென்றைக்கு வீட்டிலே நிலைத்து இருக்கிறார். அவர் இருக்கிற வரைக்கும் அவருக்கு மரணம் கிடையாது. மரணத்தை ஜெயித்தார். சபையில் வாசம் பண்ணுகிறார், போகும் இடமெல்லாம் அவர் இருக்கிற வரைக்கும் ஜீவனுள்ள நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். இது அத்தனையும் பெற்றுக்கொண்டு என்ன செய்வேன்? மகாராஜாவின் நகரத்தில் நான் இருப்பேன். எருசலேமே, தாவீதோட வாஞ்சையை பாருங்களேன். அதான் இப்போ கொஞ்சம் தியானித்து பார்க்கணும். எருசலேமே உன் வாசலில் எங்கள் கால்கள். ஏன் அரண்மனையில் போயின்னா கையை தட்டா 100 பேர் வந்து பாட்டு பாடுவான்ப்பா. வேண்டியதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் இல்லை, இங்கே வந்து நிற்பேன். அல்லேலூயா. ஆக இந்த மாதத்தில் அப்படிப்பட்ட நன்மைகளை ருசி பார்க்க உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. பாடல்களை பாடி மகிமைப்படுத்துவோம். அவரே நமக்கு ஜீவனாக இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு ஜீவனும் பலனும் ஆனவர். நல்லா சந்தோஷமாக ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. குடும்ப ஆசீர்வாத ஆராதனைக்கு வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நல்ல கைதட்டி ஆண்டவர் கண்டி செலுத்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். உலகத்தை ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிறார். எதை உண்டாக்கி இருக்கிறார்? ஒரு செல்போனை உண்டாக்கல, ஒரு கட்டடத்தை உண்டாக்கல, ஒரு அப்பார்ட்மெண்ட்டை உண்டாக்கல. உலகத்தை ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிறார். அந்த உலகத்தையே உண்டாக்கின தேவன் நமக்குள்ளே இருக்கிறார். அல்லேலூயா. அந்த உலகத்தையே உண்டாக்கின தேவன் நம்மை நேசிக்கிறார். அந்த உலகத்தையே உண்டாக்கின தேவன் நமக்கு அற்புதங்களை செய்யும்படி பிரியமா இருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் அந்த இயேசுவை எப்படி மகிமைப்படுத்த போகிறோம்? தேவா சரணம், கர்த்தா சரணம், ராஜா சரணம், யெசையா சரணம். இந்த பாட்டு அவரை தேவனா சொல்லுது, அவரை கர்த்தரா சொல்லுது, அவரை ராஜாவா சொல்லுது. கடைசியில் இதெல்லாம் நீர் தான் எங்கள் ஏசையான்னு சொல்லி முடிக்குது. அல்லேலூயா. உள்ளுக்குள்ள ஃபுல்லா இயேசுவினுடைய மகத்துவங்கள் தான் வரும். தேவாதி தேவனே உமக்கு சரணம்னு சொல்லாமா? சரணம். ராஜாதி ராஜனே உமக்கு சரணம். தூய் ஆவியே உமக்கு சரணம். பரிசுத்தநாதா உமக்கு சரணம். இதை சொல்றதுதான் கிறிஸ்தவம். அல்லேலூயா. எல்லாரும் பாடி ஆண்டவரை மேம்படுத்துவோம். சரணம், கர்த்தா சரணம், ராஜா சரணம், யெசையா சரணம். எல்லாம் சொல்லமா? தேவா சரணம்,
ஏசையா தேவாதி தேவன், தேவாதி தேவனுக்கு சரணம், எங்கள் ராஜாதி ராஜனுக்கு சரணம். எல்லாம் சொல்லாமா? தேவாதி தேவாதி தேவனுக்கு சரணம், ராஜாதி ராஜாதி ராஜனுக்கு சரணம். தூயாவி தூய ஆவி சரணம், அபிஷேகநாதா சரணம், தூய ஆவி சரணம், அபிஷேகநாதா சரணம், உமக்கு சரணம் 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 சரணம். கைதட்டி தேவா சரணம், ஓ தேவா சரணம், கர்த்தா சரணம், ராஜா சரணம், ஏசையா சரணம், தேவா சரணம், கர்த்தா சரணம், ராஜா சரணம், ஏசையா கர்த்தாதி கர்த்தனுக்கு, கர்த்தாதி கர்த்தனுக்கு சரணம், காருண்ய கேடகமே சரணம். இயேசுவை மட்டும் நினைச்சு கர்த்தாதி கர்த்தனுக்கு சரணம், அவர்தான் காருண்யம். காருண்ய கேடகமே சரணம். பரிசுத்த ஆவியே, பரிசுத்த ஆவி சரணம், ஜீவ நதியே சரணம், பரிசுத்த ஆவி சரணம், ஜீவ நதியே சரணம், உமக்கு சரணம் 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 சரணம். கைதட்டி தேவா சரணம், 3 go. தேவா சரணம், கர்த்தா சரணம், ராஜா சரணம், எங்கள் ஏசையா சரணம். தேவா தேவா சரணம், கர்த்தா சரணம், எங்கள் ராஜா சரணம், ஏசையா சரணம். மன்னனே, மகிமையின் மன்னனுக்கு சரணம், மாசே இல்லங்க, மாசற்ற மகுடமே சரணம். எல்லாரும் சொல்லவா? மகிமையின் மன்னனுக்கு சரணம், கொஞ்சம் கூட மாசு இல்ல, மாசற்ற மகுடமே சரணம். சத்தியம் பேசும் சத்தியாவி சரணம், சர்வவியாபி சரணம், சத்தியாவி சரணம், சர்வவியாபி சரணம், உமக்கு சரணம் 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 சரணம். 1 2 3 go. தேவா சரணம், கர்த்தா சரணம், எங்கள் ராஜா சரணம், ஏசையா சரணம், ஓ தேவா சரணம், கர்த்தா சரணம், ராஜா சரணம், ஏசை. அவர் மகிமை நிறை பூரணம், மகிமையின் மன்னனுக்கு சரணம், மாசற்ற மகுடமே சரணம். ஹல்லேலூயா. மகிமையின் மன்னனுக்கு சரணம், எங்கள் மாசற்ற மகுடமே சரணம். சத்தியாவியானவரே, சத்தியாவி சரணம், சர்வவியாபி சரணம், சத்தியாவி சரணம், சர்வவியாபி சரணம், சரணம் 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 சரணம். கைதட்டி தேவா சரணம், தேவா சரணம், கர்த்தா சரணம், ராஜா சரணம், ஏசையா சரணம். முன்னாடி வரணும். தேவா சரணம், கர்த்தா சரணம், ராஜா சரணம். மறுபடியும் மறுபடியும் தேவா சரணம், தேவா சரணம், எங்கள் கர்த்தா சரணம், ராஜா சரணம், ஏசையா சரணம், ஓ தேவா சரணம், கர்த்தா சரணம், ராஜா சரணம், ஏசையா சரணம். நல்ல கை தட்டலாமா இயேசுவுக்கு? ஹல்லேலூயா. எவ்வளவு பெரியவரை நாம் ஆராதிக்கின்றோம். ஹல்லேலூயா. ஃபுல்லா சரணம் சரணம். சரணம்னா இன்னொரு அர்த்தத்தில் என்ன சொல்றாங்கன்னா ஸ்தோத்திரம், நன்றி, புகழ், சல்யூட் சார். ஹல்லேலூயா. இதெல்லாம் யாருக்கு சொல்ல முடியும்னா இயேசுவுக்கு மட்டும் தான் சொல்ல முடியும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விரும்புகிறீர்கள் இயேசு மட்டும் தான் உயர்ந்திருக்கணும்? ஆமென். ஹல்லேலூயா. இயேசு மட்டும் தான் பெரியவரா இருக்கணும். ஆமென். இயேசு மட்டும் தான் ஆளுகை செய்யணும். ஆமென். ஆண்டவரே என்னை ஆளுகை செய்யணும் கேட்கலாமா? இயேசுவே என்னை ஆளுகை செய்யும். இயேசுவே என்னை ஆளுகை இயேசுவே செய்யும். நீ ராஜாவாயிரு. இயேசுவே நீ இயேசுவே நீ ராஜாவாயிரு. தேவனாயிரு. இயேசுவே நீ இயேசுவே நீ தேவனாயிரு. கர்த்தராயிரு. இயேசுவே நீ கர்த்தராயிரு. கரங்களை தட்டி அந்த இயேசுவுக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. இந்த இயேசு எப்படி இருக்கிறார்? நமக்கு பலனாகவும் இருக்கிறார். என் பலனாக கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும் எனக்கு இல்லையே. ஹல்லேலூயா. எப்படிங்க வாழ்க்கையில் பயப்படாமல் இருக்கீங்க? இவ்வளோ சேர்த்து வச்சிருக்கேன் அதனால பயப்படாமல் இருக்கேன் இல்லை. எப்படிங்க பயப்படாமல் இருக்கீங்க? இந்த கவர்மெண்ட் வேலை இருக்குங்க, கவர்மெண்ட் வேலைக்கே நிறையா ஆட்டம் காட்டுற அளவு இருக்குது. கவர்மெண்ட் வேலை இருக்குங்க, அது எப்படிங்க இவ்வளோ பயப்படாமல் இருக்கீங்க? இன்சூரன்ஸ் போட்டிருக்கேங்க. என் பலனாக கிறிஸ்து இருக்கிறதுனால் பயப்படாமல் இருக்கிறேன். ஹல்லேலூயா. எப்படிங்க கொஞ்சம் கூட எதை கண்டுமே பதற மாட்டீங்களே? வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரின் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் ஒருத்தன் கூட வந்து அசைக்க முடியாது, சுண்டு விரல் கூட வந்து தொட முடியாது. ஹல்லேலூயா. வலப்பக்கத்தில் துணை நிற்பதால் நான் வாழ்க்கை ஏதோ சாதாரணமாக வாழ்ந்துட்டு போயிடுவேங்க. ஏதோ இந்த காஜானா என்னமோ சொல்லுவாங்களே வயிற்றுக்கு,
காஜான் வயிற்றுக்கு கஞ்சியோ கூழோ குடிச்சிட்டு வாழ்ந்துட்டு போயிடணுங்க. வலப்பக்கத்தில் துணை நிற்கனால ஜெயம் பெற்று எழும்பணும். அல்லேலூயா. பூமியில ஜெயத்தோடு வாழணும். ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசா செய்யணும். அல்லேலூயா. எல்ஷடா என் தெய்வமே, எல்ரோயி என் தகப்பனே, யெகோவா. இதெல்லாம் ஏன் பாடுறோம்? இவர் கூட இருக்கனால என்ன வேணாலும் செய்ய முடியும். இவர் கூட இருக்கனா நல்லா ஊழியம் செய்ய முடியும். இவர் கூட இருக்கனா நல்லா வேலை செய்ய முடியும். ஏன் இந்த பாட்டு பாடுறோம்? சும்மா அப்படியே கண்ண மூடி கை தூக்கி உள்ள இருக்கிறார்னு உணர்ந்து நல்லா செய்யறதுக்கு தான். அல்லேலூயா. எல்லாரும் பாடுவோம் என் பலனாக. கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும் எனக்கில்லை. பயப்படுறீங்களா? என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும். கண்டிப்பா வெற்றி நமக்கு தான். என் பலனாக கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும் எனக்கில்லை. என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும். என் தெய்வமே, எல்ரோயி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல்ஷடா என் தெய்வமே, எல்ரோயி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல்ஷடா என் தெய்வமே, என் தகப்பனே. எல்ஷடா என் தெய்வமே, எல்ரோயி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல்ஷடா என் தெய்வமே, எல்ரோயி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. யெகோவா நிசியாய் எழுந்தருளி சத்துருவை துரத்தி வெற்றி தந்தீரே. யெகோவா நிசியாய் எழுந்தருளி சத்துருவை துரத்தி வெற்றி தந்தீரே. என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் ஒரு கொண்டாட்டம் உண்டாக்கினீ. என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கினீ. எல்ஷடா என் தெய்வமே, எல்ரோயி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல்ஷடா என் தெய்வமே, எல்ரோயி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எரிகின்ற சூளையில இருந்தாலும் எரிகின்ற சூளைக்குள் எரியப்பட்டும் என்னை எரியாமல் புகையாமல் காப்பாற்றினீர். எரிகின்ற சூளைக்குள் எரியப்பட்டும் நான் எரியாமல் புகையாமல் காப்பாற்றினீர். என் கர்த்தரே தெய்வம் என்று கைதட்டி கொண்டாடுவேன். என் இயேசுவே தெய்வம் என்று நான் கைதட்டி கொண்டாடுவேன். எல்ஷடா என் தெய்வமே, எல்ரோயி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல்ஷடா என் தெய்வமே, எல்ரோயி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. என்ன சூழ்நிலை இருந்தாலும் இயேசு இருக்கிறார். எரிகின்ற சூளைக்குள் எரியப்பட்டும் என்னை எரியாமல் புகையாமல் காப்பாற்றினீ. நம்பிக்கையோடு எரிகின்ற சூளைக்குள் எரியப்பட்டும் என்னை எரியாமல் புகையாமல் காப்பாற்றினீ. என் இயேசுவே தெய்வம் என்று நல்ல கைதட்டி கொண்டாடுவேன். என் இயேசுவே தெய்வம் என்று நான் கைதட்டி கொண்டாடுவேன். இதயத்திலிருந்து பாடணும். எல்ஷடா என் தெய்வமே, எல்ரோயி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல்ஷடா என் தெய்வமே, எல்ரோயி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. என் பலனாக அறிக்கையிடுவோம். என் பலனாக கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும்
வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். என் பலனாக கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும் எனக்கில்லையே. என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். ஐயா தலைக்கு மேல தட்டி என் தெய்வமே எல்ரோய் என் தகப்பனே யெகோவா என் ராஜனே. எல்லாரும் கையை தலைக்கு மேல எல் ஷடாய் தெய்வமே எல்ரோய் என் தகப்பனே யெகோவா என் ராஜனே. நல்ல கை தட்டமா. ஹல்லேலூயா. எதுக்கு இப்படிப்பட்ட ஆர்ப்பாட்டங்கள்? எதுக்கு இப்படிப்பட்ட சவுண்டு? எதுக்குங்க இப்படி ஆராதிக்கணும்? அவர் அவ்வளவு செஞ்சிருக்கிறார், அவர் அவ்வளவு செய்கிறார். அல்லேலூயா. அவர் என்னுடைய தெய்வம், அவர் உங்களுடைய தெய்வம். ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாய் இருக்கிறவர் உங்களுடைய தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஆபிரகாமுக்கு என்ன பண்ணாரோ அதை உங்களுக்கு பண்ணுவார். ஈசாக்குக்கு என்ன பண்ணாரோ அதை உங்களுக்கு பண்ணுவார். யாக்கோபுக்கு என்ன பண்ணாரோ அதை உங்களுக்கு பண்ணுவார். அல்லேலூயா. அவர் ராஜனாய் இருக்கிறார். நாம் அப்படியே தேவனை ஆராதிக்க போகின்றோம். என் பலனே, என் துருகமே, உம்மை ஆராதிப்பே. என் அரணே, என் கோட்டையே. பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல யாராச்சும் அடிக்க வேண்டாங்க அப்படின்னா ஒரு பெரிய இதுக்கு பின்னாடி போது ஒளிஞ்சுக்குவாங்க. நம்மளை யாரும் அடிக்க வரணும்னு கிடையாது. சும்மாவே அவர் கோட்டையா இருக்கிறார், சும்மாவே நமக்கு துர்கமா இருக்கிறார், நம்ம பலனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இதெல்லாம் நினைச்சு நம்முடைய இருதயம் இயேசுவோடு இணைந்து இயேசுவை ஆராதிப்பேன், இயேசுவை நேசிப்பேன். எல்லாரும் கருத்திலே ஆராதிப்போம். என் பலனே, என் துருகமே, உம்மை ஆராதிப்பேன். என் அரணும் என் கோட்டையுமே, உம்மை ஆராதிப்பேன். எல்லாரும் வாயிலே வரட்டுமா? என் பலனே, என் பலனே, என் துருகமே, உம்மை ஆராதிப்பேன். என் அரணே, என் கோட்டையே, என் அரணும் என் கோட்டையுமே, உம்மை ரெண்டு கையை உயர்த்தி ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் என் இயேசுவை. இயேசு எல்லாமே எதை நேசிப்பேன்? நேசிப்பேன் என் நேசரையே, என் நேசரையே. என் நினைவும் என் ஏக்கமும் என் வாஞ்சையும் நீரே. என் துணையும் என் தஞ்சமும் என் புகலிடம் நீரே. ஏக்கமும் என் நினைவும் என் ஏக்கமும் என் வாஞ்சையும் நீரே. என் துணையும் என் தஞ்சமும் என் புகலிடம் இயேசுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் என் இயேசுவை. நேசிப்பேன், நேசிப்பேன் என் நேசரையே. ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் என் இயேசுவை. இயேசுவே நேசிப்பேன் என் நேசரையே. இயேசுவா வந்து சொல்லாமே, அப்பா நீங்க, அம்மா நீங்க. என் தாயும் என் தகப்பனும் என் ஜீவனும் நீரே. எவ்வளவு மோசமா இருந்தாலும் தாங்குறார். என்னை தாங்கும் என் சொந்தமும் என் நண்பரும் நீரே. என் தாயும் தகப்பனும், என் தாயும் என் தகப்பனும் என் ஜீவனும் நீரே. சொந்தமே அவர்தான். என்னை தாங்கும் என் சொந்தமும் என் நண்பரும். அந்த இயேசுவுக்கு நேரே கைகளை உயர்த்தி ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் என் இயேசுவை. இருதயத்திலிருந்து பார்க்கணும். ஆராதிப்பேன், ஆராதிப்பேன்
ஜீவனும் நீரே. உடம்புல எவ்வளவு வியாதி இருந்தாலும் அவர் ஜீவன் தாங்கும் வியாதி எல்லாம் மாறும். சொந்தமும் என் நண்பரும் கிறிஸ்து எனக்கு ஜீவனாய் இருக்கிறார். என் தாயும் என் தகப்பனும் என் ஜீவனும் நீரே. தாங்கும் என் சொந்தமே, என்னை தாங்கும் என் சொந்தமும் என் நண்பரும். அப்பாவுக்கு நேர அம்மாவுக்கு நேர கைகளை உயர்த்தி ஆராதிப்பேன். இயேசுவே உம்மை மட்டுமே நாங்கள் ஆராதிக்கிறோம். உம்மை மட்டுமே நாங்கள் உயர்த்துகிறோம். எங்கள் இதயத்திலிருந்து முழு இதயத்தோடு முழு ஆத்துமாவோடு முழு சிந்தையோடு இயேசுவே ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் என் இயேசுவை. உம்மை மட்டுமே நேசிப்பேன் என் நேசரையே. மறுபடியும் ஆராதிப்பேன் 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 என் இயேசுவை. பிரஸ்தாபப்படுத்துகிறோம். நீர் எவ்வளவு அழகானவர், நீர் எவ்வளவு பெரியவர், நீர் எவ்வளவு சிறந்தவர். அழகானவர், தூயவரே தூயவரே. அவரை உயர்ந்தவர்னு சொல்லாமா? உயர்ந்தவரே. அவர் என் அன்பே என் அன்பே. கண்களை மூடி மறுபடியும் அவரை தூயர்னு பாடலாமா? தூயரே. யாரையும் வேடிக்கை பார்க்க வேண்டாம். தூயரே. அவர் பரிசுத்தர், அவர் ஒருவரே. மறுபடியும் தூயரே தூயரே.
கர்த்தருடைய தேவ பிரசன்னத்திலே அமருவோம். ஆமென், அல்லேலூயா. ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ஆமாம் வருகிறது. நல்ல ஒலி இருக்க மட்டும் நம்மளால் இயன்றதை ஆண்டவருக்கு செய்வோம். அல்லேலூயா. என் இருதயத்தை எதில் நிரப்பணும்? நம்முடைய வார்த்தையினால் நிரப்புங்கன்னு சொல்லி ஜெபிங்க. கர்த்தர் நிச்சயம் உங்களை நிரப்புவாராங்க. நன்றி ராஜா. இப்பொழுதும் எல்லாவற்றால் நிரப்புகிறவர் கர்த்தர். இந்த அண்ட சராசரங்களை சிருஷ்டித்தீர். எல்லாவற்றையும் பார்க்க நம்முடைய வார்த்தையை முக்கியத்துவப்படுத்தி இருக்கிறீர், அதை பிரஸ்தாபப்படுத்தி இருக்கிறீர். நம்முடைய வார்த்தையின் பிரசித்தம் எனக்கு வெளிச்சம் தந்தது என்று வாசிக்கிறேன். இப்பொழுதும் நம்முடைய வார்த்தைகளை தியானிக்கிற வேளையில் அதன் பிரசித்தம் இவர்களுக்குள் கடந்து செல்லட்டும். ஒரு வெளிச்சம் உண்டாட்டும். இருளின் ஆதிக்கங்கள் நீங்கட்டு ராஜா. நல்ல நிலத்தில் விழுந்த விதை அது ஒன்று தான் விழுந்தது. ஆனால் ஒன்றையே கர்த்தர் 100, 60, 30 பலன் தர செய்தவர். இந்த வார்த்தைகள் பலன் தரட்டும். வார்த்தையுள்ள ஜீவன் கடந்து வரட்டும். ஆசீர்வாதங்கள் கடந்து வரட்டும். விரோதமாக எழும்புகிற எல்லா திரோலுமே இயேசுவின் நாமத்தில் அகன்று போவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். இந்த மாதத்தில் ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். வெளியரங்கமான பலனை கர்த்தர் அருள்வேன் வாக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நிச்சயம் உங்களுக்கு அருள்வார், அதில் மாற்றமே இல்லை. அதுக்கு முன்பதாக நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா. பிதானும் போது ரொம்ப சந்தோஷமாயிரும். அந்த ஒரு பாட்டு இருக்குல்ல, பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கிறோம், ஆவியானவரை அன்பு செய்கிறோம். பிதானாலே ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கணும். இயேசு கிறிஸ்துனாலே சந்தோஷமாயிரும் இல்லை? பிதானாலே எப்படி இருக்கணுமா, அப்படியே கொஞ்சம் ஜாக்கிரதையாக மூவ் பண்ணணும். அல்லேலூயா. அதனால தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், என் வழியாக பிதாட்ட வாயானார். அல்லேலூயா. ஆமாம், ஹை வோல்டேஜ். ஆக இந்த இடத்துல சொல்கிறாரு, அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா. நீங்கள் சொல்லலாம், அந்தரங்கத்தில் பார்க்கிற என் பிதா இருக்கிறார், அவர் எனக்கு வெளியரங்கமாய் பலனளி. இப்படி ஓட விட்டுக்கிட்டே இருக்கணும். இது ஓட 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 மற்றதெல்லாம் தானாக வெளியரங்கம் ஆகிக்கொண்டே இருக்கும். நம்முடைய தேவன், பிதாவாகிய தேவன், அவருக்கு பல பேர்கள் உண்டு. அதில் ஒன்று எல்ரோயி, என்னை காண்கிறவர் இல்லை? வனாந்தரத்தில் அவ்வளோதான், பிள்ளை மரித்து போக போகிறது, இதை நான் பார்க்க மாட்டேன்னுச்சு. ஆனால் பிள்ளை இருக்கிற இடத்துல தேவன் அதன் சத்தத்தை கேட்டார். பக்கத்திலே நீரூற்று இருக்குது. அல்லேலூயா. எகிப்தில் இருக்க ஜனங்களுடைய உபத்திரவத்தை, நெருக்கத்தை பார்த்தார், பார்த்துக்கிட்டே இருந்தார். அதோடு அவங்க படுற வேதனையை சகிக்க முடியல. அவர் உணர்வுள்ள தேவன் அல்ல, அப்படி தானே? பார்வன் இங்கே ஒரு அடி அடிக்கும்போது அங்கே வலிக்கும். அவருக்கு உணர்வுள்ள தேவன். தமஸ்குவுக்கு நெருப்பத்தை வாங்கிட்டு போகும்போது யாருக்கு அங்கே வலிச்சுது? இயேசு கிறிஸ்துக்கு. அதான் சொன்னார், நீ தமஸ்குவில் போய் துன்பப்படுத்தலப்பா, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. விசுவாசிகள் அவர் நெருக்கடி கொடுக்க போனார், ஆனால் இயேசுக்கு நெருக்கடி ஆயிடுச்சு. உணர்வுள்ள தேவன். அவர்கள் கூக்குரலை கேட்டேன், அதை பார்த்துட்டு ஒன்றும் செய்ய முடியாமல் விடுவிக்கும்படிக்கு இறங்கினேன். ஒரே நாளில் இறங்கினார். புளித்த மாவு பிசைக்கு முன்னே எல்லாரையும் வெளியே கொண்டு வந்துட்டார். அல்லேலூயா. சிறுமையை பார்க்கிறவர், உங்கள் வேதனையை பார்க்கிறவர், நெருக்கத்தை பார்க்கிறவர். அல்லேலூயா. அவருக்கு எல்லாமே தெரியும். ஆனால் அந்தரங்கத்தில் பார்க்கிறவர். அந்தரங்கத்தில் இருக்க யாருக்கான்னு தெரியுமா? அரிசி என்ன நினைக்கிறான்னு இப்போ எனக்கு என்ன தெரியும்? இல்லை பிரதர் என்ன நினைக்கிறான்னு எனக்கு என்ன தெரியும்? ஆனால் அவர் நினைவுகளின் தோற்றத்தை அறிந்தவர். சொல் பிறவாதற்கு முன்னே அது அவருக்கு எல்லாம் தெரியும். அல்லேலூயா. ஆக இந்த காலை வேளையிலும் 1ஆம் தேதி நம்ம பார்த்தோம், அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா எப்படி வெளியரங்கமான பலனை அளிப்பார் என்று. தானியேலை குறித்து பார்த்தோம். சிறை கைதிகளாக கொண்டு போகப்பட்டார்கள். ஆனால் அதில் ராஜகுலத்தார், யாதொரு மாசு இல்லாதவன், நல்லா குவாலிஃபைடு பர்சன்லாம் செலக்ட் பண்ணியா அப்படின்னு ராஜா ஒரு உத்தரவு போட்டார். அவனெல்லாம் கொண்டு வந்து வச்சு 3 வருஷம் டெய்லி ராஜ சாப்பாடு, 3 வேளை என்ன சாப்பாடு? அரசவையிலேருந்து தான் சாப்பாடு போகணும். நல்ல கல்தேரின் எழுத்துக்கெல்லாம் கற்றுக் கொடுனோன்னே எல்லாருக்கும் ஒரே குஷியாயிருச்சு. ஏன்னா ஜெயிலில் இருக்கும்போது சாப்பாடு தட்டுப்பாடு இல்லை. ஜெயிலில் என்ன பண்ண, சுட சுடமாக வரும். அங்கேருந்து கண்ணப்பாலேருந்து வருமா, இல்லை பனானா லீஃப்லேருந்து வருமா, அங்கே பெரிய சட்டி வச்சு கிண்டிட்டு நடப்பான். அதுவும் உதப்பான் வந்து சிறைச்சாலைக்காரன். ஆனால் இவங்களுக்கு சாப்பாடு பரவாயில்ல, ஆண்டவர் நம்மோடு இருக்கிறாருன்னு எல்லாம் முடிவு பண்ணோன்னே அதுக்கு ஆயத்தமாயிட்டாங்க வாலிபர்கள் எல்லாம். ஆனால் தானியேல் மட்டும் அல்லேலூயா, உள்ளத்திலே யூதனானவன் யூதன். அப்படி தானே பவுல் சொல்கிறாரு. எல்லாரும் யூதர் இல்லை, உள்ளத்திலே
யூதனானவன் யூதன், அவன் சரியான யூதன்ப்பா. அகாஸ்வேர் மனைவி சொன்னிச்சு பார்த்தீங்களா, எனக்கு ராஜா ஃப்ரெண்டு இவன் ஆமான்னு சொல்லி குச்சான்னு சொன்னிச்சு. இந்த பாரு, அவன் யூதனானால் நீ அவனுக்கு முன்பாக நீ டி கிரேடு தான் அவனுக்கு அப்படின்ச்சு. அதே மாதிரி தான் ஆமான் தாழ்ந்து போனான். அல்லேலூயா. தானியேல் ஒரு தீர்மானம் பண்ணார். ஏன் அந்த தீர்மானம்னா, அரசவையில் கொடுக்கப்படுகிற உணவுகள் சமைக்கப்பட்டன ஃபஸ்ட்டு அவங்க தெய்வங்களுக்கு தான், கல்தேயர் அவங்களுக்கு தான் முதல் வணக்கம். நல்லா எல்லாம் செஞ்சு பெரிய சிலையை வச்சு அதுக்கு முன்னாடி படைச்சிட்டு கொண்டு வந்து கொடுத்தா சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியுமா? ஆனால் எல்லாம் சாப்பிட ரெடி ஆகிட்டாங்க. யார் ரெடியானா? சத்தமாக சொல்லுங்கள். விசுவாசி ரெடி ஆயிடுச்சுப்பா, அப்படி தானே சொல்லுது. மீதி எல்லாம் ரெடி ஆகிட்டான். 3 வருஷம்னா ஆகா, அன்றைக்கி சொன்னது தான், மேரியட்டில் ரூம் போட்டு எல்லாம் சாப்பாடு கொடுத்தா சாப்பிட்டு உட்காந்துருக்கலாம், இப்படி தான் ராஜா சமூகத்துக்கு போகலான்னு. ஆனால் இவருக்கு இருதயத்தை தீர்மானம் பண்ணார், இதனால் நான் தீட்டுப்படுத்தல் ஆகாது. அல்லேலூயா. அது அந்தரங்கத்தில் இருக்கிற பிதா பார்த்தார், எல்லாரையும் பார்த்துட்டே வந்தார். தானியேலை பார்த்தாரு, ஆஹா இவன் எடுத்த தீர்மானம் அல்லேலூயா ரொம்ப பிடிச்சதாக இருக்குன்னு. அதன்படி சொன்னார். போய் அந்த சூப்பர்வைசர்கிட்ட போய் சொன்னார், எப்பா எனக்கு இதெல்லாம் வேண்டாம், மரக்கறி சாதாரண காய்கறி பருப்பு கீரை இதை மட்டும் கொடு. அஜ்ஜோ கொன்னே போட்டுருவான் ராஜா, எல்லாரும் புஷ்டியாக இருக்கும்போது நீ இந்த பருப்பு சாதம் சாப்பிட்டுருந்தீங்கன்னா ஆள் தேராமல் இருப்பியே. என்னொன்னே 10 நாள் டைம் கொடுங்க, 10 நாள் டைம் கொடுங்கன்னு 10 நாள் டைம் வாங்கினாங்க. பார்த்தான், மற்ற எல்லாரையும் நல்லா சிக்கன் மட்டன் அது இது வந்தது போனதெல்லாம் சாப்பிட்டதை பார்க்கலாம். தானியேல் முகம் எப்படி ஆச்சு? கலையுள்ளதாய் காணப்பட்டது. அப்புறம் சரீரம் எப்படி இருந்துச்சா? புஷ்டியாக இருந்துச்சு. அல்லேலூயா. நாள் வந்தது, கொண்டு போய் ராஜாட்ட விட்டாங்க. ஆஹா நல்லா இருந்தாங்க. பிற்பாடு அவருக்கு சொப்பனம் வந்து உங்களுக்கு தெரியும், அதை விளக்கிற காலில் ராஜா சொல்லிட்டார், சொப்பனத்தையும் சொல்லணும் அர்த்தத்தையும் சொல்லணும். சும்மா காலம் மரன்னு அடிச்சு விட்டீங்கன்னா கொன்னே போட்டுருவேன், துண்டாடப்படுவீர்கள்னார். எல்லாம் தடுமாறிட்டான், எல்லாரையும் காலி பண்ணி ஆன்ட்டான். அப்போங்க அந்த ஆரியோகன்னு ஒருத்தர் இருப்பார், அவர்கிட்ட போய் தானியேல் இரியா கொஞ்சம் அவசரப்படாத, என்ன டைம் கொடுன்னா கர்த்தர்கிட்ட கேட்டான்னு, மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற தேவன். இருதயத்தில் தீர்மானம் பண்ணினது தானியேலுக்கு கர்த்தர் மறைபொருளை வெளிப்படுத்தினார். இது ஹிடன், இதில் உள்ளதெல்லாம் மறைபொருள். ஆனால் கர்த்தர் பாருங்கள் தானியேலுக்கு வெளிப்படுத்தினார். சொப்பனத்தையும் சொன்னார், அர்த்தத்தையும் சொன்னோன்னே அதில் தொடர்ந்து நம்ம வாசிப்போம், ராஜா தானியேலை பெரியவனாக்கி. அல்லேலூயா. வெளியரங்கமான பலன் வந்தது. எப்படி இருக்கும்? 100 பேர்னு வச்சுக்கோங்க, 100 வாலிபர்கள், 99 நல்லா அட்டி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இவங்க பார்த்தா இவங்க 4 பேர், இவரோட இன்னும் ஒரு 3 பேர் இருப்பாங்க. ஆக கர்த்தர் பாருங்கள் அந்த தீர்மானத்தை பார்த்து ராஜாவே பெரியவன் ஆக்கினான். எனக்காக நீ வைராக்கியம் பாராட்டில, உனக்காக நான் வைராக்கியம் பாராட்டுறேன் பாரு. இங்கே நீ பாபிலோனில் இருந்தாலும் இன்னி முதற்கொண்டு உனக்கு உயர்வு தான். இப்போ தான் ஆரம்பமே, ஆட்டம் ஆரம்பமாயிடுச்சு. அல்லேலூயா. பெரியவனாக்கி வெகுமதிகளை, சிறந்த வெகுமதிகளை கொடுப்பானே, இவனை போய் கைதியாக கொண்டு வந்திருக்கான், வெகுமதிகளை கொடுத்து கொலு மண்டபத்தில் வைத்தான், செக்ரட்டரியேட்லேயே வச்சுட்டாங்க. அல்லேலூயா. தானியேலுக்கு பெரிய போஸ்ட் வந்தானே, அவர் பாருங்க, இவங்க 3 பேரையும் சேர்த்து விடுங்கப்பா உள்ளார, அவங்களுக்கு கொஞ்சம் சலுகை கொடுங்க. சத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ. அல்லேலூயா. நீங்கள் தீர்மானம் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் உயர்வு, நீங்கள் சொல்கிற ஆளுங்களுக்கும் உயர்வு வரும். வருமா வராதா? வரும். அதை குறித்து பார்த்தோம். ஆக இன்றைக்கி ஒரு 2 காரியம், ஒரு தேவ மனுஷன் ஒரு தேவ மனுஷி, 2 பேரை பார்த்துட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். 10-11 வசனங்களை போடலாம். அன்னாளை குறித்து பலமுறை வாசிச்சிருப்பீங்க. ஆலயத்துக்கு போகும்போதெல்லாம் எல்கானா, பெனினாள், அன்னாள் எல்லாம் ஆலயத்துக்கு போவாங்க. ஆனால் அங்கே வந்தோடனே அந்த அம்மா ரொம்ப இவங்களை மனமடி வாக்கிக்கிட்டே இருக்கும். அப்போங்க என்ன செய்கிறது, வேறு வழி இல்லாமல் தேவ சமூகத்தில் போய் தன் இருதயத்தை ஊற்றினார்கள். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளியரங்கமான பலனை அளிப்பார். நீங்கள் நினைக்கலாம் மற்றவங்கள டீஸ் பண்ணால் அது கூட அங்கே போய் பார்த்துக்கிட்டு இருப்பார். அல்ல பார்ப்பாரா? பார்க்க மாட்டாரா? அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை, பெனினாளுக்கோ பிள்ளைகள் இருந்தார்கள். புளூரலில் இருக்குது.
ஆனால் இந்த அண்ணாளோட இருதயத்தை பார்த்து அங்கேயுமே சாப்பிடவே மாட்டேங்குது நம்ம அப்படின்னா அப்புறம் போய் மனமடி வாக்குனா எங்கேருந்து சாப்பிட்றது. ஆனால் போய் ஆண்டவருடைய சமூகத்தில் விழுந்தாங்க. விழுந்துட்டு சொல்கிறாங்க, சேனைகளின் கர்த்தாவே. இது அப்படி எடுத்து வீட்டில் வச்சு வாட்சி பாருங்களேன். அல்லேலூயா. சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி. இது ஓல்ட் டெஸ்டமென்ட். நியூ டெஸ்டமென்ட்ல இயேசு சொன்னார், அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா உன்னை கண்டு கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளின் மறவாமல் நினைத்தருளி. அல்லேலூயா. உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தால். அப்போ தெரியும் இந்த பெண்ணினால் பொம்பளைக்கு, அப்போ தெரியும் கர்த்தர் யாருன்னு. என் ஜபம் என்னன்னு அப்படிலாம் சொல்லல அந்த அம்மா. அண்ணால் சொல்ல, ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் நாளும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கு. அடடா, என்ன இருதயம்ப்பா அண்ணாளுடைய இருதயம். அல்லேலூயா. ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரன் கத்தி பாடுவதில்லை. ஒரு தீர்மானம் பண்ணினாங்க. அல்லேலூயா. ஆக இந்த காலை வேளையில் அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா தானியேலை குறித்து பார்த்தோம். அவர் தேவனுக்காக ஒரு வைராக்கியம் பாராட்டினார். அந்த தீர்மானத்தை பார்த்தாரு. எந்த காரியத்தை நிமித்தம் நீங்கள் சிறுமைப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களோ கர்த்தர் அதை காண்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கண்ணோக்கி பார்த்து வெளியரங்கமான பலனை அருளுவார். அல்லேலூயா. சொன்னபடியே கர்த்தர் அன்னாலை நினைத்தருளினார். அல்லேலூயா. பார்க்கிறவர் மாத்திரமல்ல, நினைத்தருளி. இந்த வசனம் சொல்லுது, இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படியே எனக்கு கட்டளையிட்டார். ஆகையால் அவன் கர்த்தர்க்கென்று கேட்கப்பட்டபடியினால் 27-28 வசனங்கள். அவன் உயிரோடு இருக்கும் நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்றால் அவள் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டார். அல்லேலூயா. சிறுமை, நெருக்கம், எந்த காரியத்தை நிமித்தம் நீங்கள் கண்ணீர் விட்டாலும் ஆண்டவர் சொன்னார் வெளியரங்கமான பலன். அல்லேலூயா. வெளியரங்கமான பலன் உங்களுக்கு வந்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் சொன்ன காரியம் ஒன்று இருக்கும், ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிச்ச காரியங்கள் இருக்கும். எந்தெந்த காரியங்கள் நிமித்தம் சிறுமையோ வெளியரங்கமான பலன் வருகிறது என்று விசுவாசத்தோடு எதிர்பார்த்து காத்திருங்கள். சாமுவேலை குறித்து வேதம் சொல்லுகிறது. 1 சாமுவேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். கவனிங்க. முதல்ல அண்ணால் வந்துட்டு போவாங்க. அண்ணான்றது யாருக்குமே அவ்வளோ தெரியாது, ஓரளவுக்கு தான் தெரிஞ்சிருக்கும். ஆனால் இப்போ கர்த்தர் அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா அவங்களுடைய வேதனையை, அவருடைய சிறுமை, கண்ணீரை பார்த்து சாமுவேலை கொடுத்தார். அல்லேலூயா. சாமுவேலை குறித்து வேதம் சொல்கிறது, சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான் அப்படிங்கிறது தான் முதல் பெயர் சபா மட்டும் விளங்கினது. கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை கர்த்தர் எனக்கு செய்கிற காரியங்கள் பலன் வெளியரங்கமாகும். ரிவார்ட் ஓப்பன்லின்னு இருக்குது இங்கிலீஷில். எப்படி இந்த வீரதீர செயல்கள் செய்தவங்களுக்குலாம் விருது கொடுப்பான்ல, ஜனவரி 26 குடியரசு தினத்தன்னைக்கு. இங்கேயே கிராமத்தில் இருப்பான், அவன் செஞ்சுருப்பான், குளத்தில் விழுந்தவனை தூக்கியிருப்பான், ட்ரெயினில் போகிறவனை காப்பாற்றிருப்பான், அவன் யாருன்னே தெரியாது. ஆனால் கூப்பிட்டு வச்சு அன்னைக்கு விருது கொடுப்பான் பாருங்க. அன்றைக்கி எப்படி தெரிஞ்சிடும்? உலகமே தெரிஞ்சு போயிடும். டிவியில் போயிருதா இல்லையா? அல்லேலூயா. அது டிவி கூட சேட்டலைட் பிரச்சனை ஆகிட்டா வெளியே வராது. ஆனால் இந்த கர்த்தர் இருக்கார் பாருங்க, இவர் அப்படி அல்ல. அவர் உயர்த்தி காட்டுகிறவர், தான் முதல் பெயர் சபா வரைக்கும். அல்லேலூயா. ஆமாம், எவ்வளவுக்கு எவ்வளோ சிறுமையாக அவ்வளவுக்கு அவ்வளோ சந்தோஷம்தான் பின்வரும் நாட்களில் அண்ணால் வாழ்க்கை. அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிக்குது, கர்த்தர் பின்னும் சீலோவிலே தரிசனம் தந்தருளினார். கர்த்தர் சீலோவிலே தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு அடாடாடா. அல்லேலூயா. சாமுவேலின் நாட்களில் வேதவசனம் சொல்லுது, கர்த்தருடைய வார்த்தை எப்படி இருந்துச்சா? அபூர்வமாக இருந்துச்சான். நான் கர்த்தர் பாருங்களேன் வச்சுருக்காரு. அண்ணால் கவலைப்படாத, உன் வாழ்க்கையில் நான் செய்ய போகிற காரியம், உனக்கு கொடுக்க போகிற பலன் வெளியரங்கமாகும். அல்லேலூயா. தொடர்ந்து நீங்கள் வாசிக்கலாம். சாமுவேலை குறித்து அநேக காரியங்கள் உண்டு. தாவீதை அபிஷேகம் பண்ண போகும்போது பார்க்கலாம், நீ வந்தது நல்ல காரியம்மான்னு கேட்பாங்க. தாவீது வர்ற வரைக்கும் நான் பந்தி இருக்க மாட்டேன். என்ன ஒரு கட்ஸு பாருங்கள். அடுத்தது மிஸ்பாவில் தான் எல்லா டிசிஷனும் எடுப்பாங்க. சாமுவேல் சொல்வார், எல்லோரும் வரணும், மிஸ்பாக்குன்னு வந்துடணும். சண்டைனாலும் அதான், பஞ்சாயத்துனாலும் அங்கே தான், என்னன்னாலும் எங்கே தான்.
ஆமாம், மிஸ்பாவுக்கு வரணும். அல்லேலூயா. சாமுவேல் பெலிஸ்தர் கூடி வந்தானே, இப்போ போய் சாமுவேல் கரங்களை உயர்த்தி பிடிப்பார் பாருங்க, உடனே இடி முழக்கங்களை கர்த்தர் கட்டளை இடுவார், எல்லாம் ஓடியே போயிடுவான். அல்லேலூயா. அப்போ எப்படி இருக்கும் அண்ணாளுக்கு, அந்த அம்மாவுக்கு சந்தோஷமாக இருக்குமா இருக்காதா? அல்லேலூயா. அழுதவங்க இப்போ சொல்லுவாங்க, விண்ணப்பம் கேட்டார் நன்றி சொல்வேன், விடுதலை தந்தார் துதித்திடுவேன், என் நெஞ்சமே இளைப்பாரிடு, ஏசப்பா உனக்கு நன்மை செய்தார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அன்னாளுக்கு செய்தவர். இப்படி எடுத்துக்கணும், அன்னாள் எடுத்துக்கங்க. இப்போ நீங்கள் தான் அன்னாள். எந்த காரியமோ ஆண்டவரே இப்படி இருக்குல்ல, எனக்கு சாமுவேல் வருகிறார். அல்லேலூயா. சாமுவேல் வருகிறார். யோசேப்பை குறித்து வேதம் சொல்கிறது, 2ஆம் அதிபதி ஆயிட்டாலும் உள்ளுக்குள்ளே ஒரு வருத்தம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது இல்லை? 2ஆம் அதிபதி ஆயிடுச்சு, இருந்தாலுமே இந்த மனாசே எப்ரைம் வந்தானே சொல்லுவார், நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்திலே தேவன் என்னை பலுக பண்ணினார். அல்லேலூயா. அடுத்து சொல்வார், என் தகப்பன் வீட்டில் நடந்த வருத்தங்கள் யாவையும் தேவன் மறக்க பண்ணினார். அல்லேலூயா. அப்போ அது 2 மறக்கன்னா நன்மை, புதிய நன்மைகள் வருகிறது. இப்போ சாமுவேலை குறித்து எப்படி அன்னாள் இருந்தேன் சந்தோஷப்பட்டுச்சோ, நீங்கள் வர நாளில் சொல்லுவீங்க, கர்த்தரின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தார். அல்லேலூயா. ஆமாம், சிறுமையை மனிதர்கள்லாம் நோக்கி பார்க்க யோசிப்பாங்க, அல்லது கேட்டுட்டா இது எப்பயுமே ஒரே அறுவையை போட்டுக்கிட்டு இருக்குன்றுவாங்க. ஆனால் கர்த்தர் அப்படி அல்ல, அவர் சிறுமையில் கண்ணோக்கி பார்க்கிறவர். அல்லேலூயா. அன்னாளுக்கு அற்புதம் செய்தவர் இந்த நாளிலும் உங்களுக்கு நிச்சயம் செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. நான் நம்புகிறேன். தான் முதல் பெயர் சபா வரைக்கும் சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான். அல்லேலூயா. ராஜாக்களே ஆட்டினார்ப்பா. அதோட பெருசு, ராஜாங்கத்தை நம்ம சொல்கிறோம்ல, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், அரசியலமைப்பு சட்டம் இருக்குல்ல, இந்தியன் பீனல் கோட், அதை எழுதுனதே இதை வச்சு தான்றாங்க. எதை வச்சு? நம்ம சாமுவேல் புஸ்தகத்தை வச்சு தான். முதலாக ஒன்று ராஜா வேணும்னா ராஜா வந்து உட்காந்து என்ன செய்ய, அரண்மனையில் இந்த ஒரு ஜோக் சொல்லுவாங்களே, ஃபுட்பால் விளையாடும்போது இந்த பீர்பல் கதையில் சொல்லுவாங்களே, என்ன ஒரு பந்து வச்சுட்டு 10 பேர் ஆளுக்கு ஒரு பந்து கொடு. நம்ம ஆட்சின்னு அப்படி சண்டையாக இருக்கக்கூடாது, ஆளுக்கு ஒரு பந்து கொடு, எல்லாம் கிரவுண்டில் உதைக்கிட்டுன்னா அது முட்டாள்தனமா இல்லை? 11 பேரா 10 பேரா? அதில் 10 பேரா? 10 பேர் 10 பந்து வச்சுட்டு விட்டுருந்தா யார் கோல் போடுறது? அப்படிலாம் இல்லை, தெளிவா ஆண்டவர் ராஜாங்க முறைமே எழுதி கொடுத்தார். அதை எழுதினவர் சாமுவேல், சன் ஆஃப் அன்னாள். எல்கானா இருக்கார், இருந்தாலும் அவருடைய சிறுமையை கண்ணோக்கி பார்த்தார். ஆலயத்தில் வந்து அல்லேலூயா. தேவாலயத்தில் கர்த்தர் உலாவுகிறார். தொழுதுகொள்ளுவர்களை அளந்து பார்க்கும்படி கர்த்தர் தம்முடைய தூதர்களை அனுப்ப. தூதர்கள்லாம் இருக்காங்கப்பா. அல்லேலூயா. நம்ம உங்கள் காரியங்களை பார்க்கிறார், அந்தரங்கத்தில் பார்க்குறாரு. ஆமாம், உண்மை. பார்த்து எல்லா காரியத்தையும் அங்கே போய் அளந்து பார்த்து போகுது. ரேஷியோ ரிப்போர்ட் போய்கொண்டு இருக்குது பரலோகத்துக்கு. உங்கள் சிறுமை நீங்குகிறது, அதை விசாலம் வருகிறது, அந்த பலன் வெளியரங்கமாக இருக்கும். கர்த்தர் அன்னாளுக்கு அற்புதத்தை செய்தவர் உங்களுக்கு செய்வாராக. அடுத்ததாக ஒரு தேவனுடைய மனுஷனை குறித்து பார்க்க போகிறோம். ஈசாக்கை குறித்து நாம் இந்த நாளிலும் ஒரு சில காரியங்களை தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 63ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். வரக்கண்டான். ஈசாக்கை குறித்து வேதம் சொல்கிறது, கவனிங்க. நீங்கள் வாசித்த பகுதி தான். சாயங்கால வேளையிலே வயல்வெளிக்கு போனார்னு இருக்கு இங்கிலீஷ் பைபிளெல்லாம். இப்படி சாயந்தரம் வயலில் போய் எதுக்கு போனார்னா தியானம் பண்ண. அல்லேலூயா. இந்த நியாயப்பிரமாணமே அருள பொல்லப்பா, 430 வருஷம் கழித்து தான் வருது. ஆனால் எதை தியானம் பண்ணியிருப்பார்? எங்கள் அப்பா கர்த்தரை சந்தித்தது, அவர் செய்த, அல்லேலூயா, அவர் செய்த கிரியைகள் ஒவ்வொன்றையும் நினைத்து நினைத்து நான் எங்கள் அப்பாவுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்ததே, தேடி வந்தார். ஃபாதர் படுவாரில், தேடி வந்தீரே, நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே, நன்றி ஐயா, நன்றி நன்றி இடைவிடா நன்றி. அடுத்து ஏகசுதனை, உன் பிரியமுள்ள குமாரனை ஒப்புக்கொடு. எங்கள் அப்பா ஒப்பு கொடுக்க உடனே கிளம்பிட்டார். 3 நாள் நான் உனக்கு குறிக்கும் மலைகளில் ஒன்றை
அவனை தகன பலியாகடு. 3 நாள் இடமே தெரியாமல் ஆபிரகாம் சொன்னான். அப்போ கூட போயிருக்காரு பாருங்கப்பா ஈசாக்கு, இல்லை நல்ல பிள்ளை. போய் ஒன்றுமே சொல்ல, 2 பேசிக்கிட்டே போகிறாங்க 2 பேரும். அப்போ தகன பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கே கர்த்தர் பார்த்து கொள்வார். அவனை அங்கே போனோன்னே கிடத்தி கட்டி கிடத்துனோன்னே, சும்மா சின்ன பையன் இந்த மாதிரி பையன் நினச்சிக்காதீங்க, அவன் வாலிபர். என்ன நீ பாட்டு கத்தியை தூக்குறேன்னு சொல்லி அவர் கத்தியை பிடிங்க. ஆபிரகாமுக்கு எதிராக திரும்பலை, பேசாமல் இருந்தார். பிள்ளையாண்டன் மேல் கையை போடாதே, நீ என் சொல்லுக்கு கீழ் படிந்தபடியினால் அல்லேலூயா உன் வம்சங்கள் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. ஆபிரகாம் இன்னொரு வார்த்தையை சொல்வார், ஆபிரகாம் தனக்கு பின்வரும் சந்ததிக்கும் என் நீதி நியாயங்களை எடுத்துரைப்பான் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன், பிதாவாகிய தேவனே சொன்னார். அதை படிக்கும்போது ரொம்ப சந்தோஷமாயிடும். அந்த சர்டிஃபிகேட் பறக்குது பாருங்க ஆபிரகாமுக்கு. இதுதான் என் சந்தோஷம். பிள்ளைகளுக்கு ஒரு வசனமாவது தாத்தா பாட்டி பேர பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஒரு வசனமாச்சும் முழுமையாக சொல்லிக் கொடுக்கணும். சொல்லிக் கொடுக்காம, நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒன்றுன்னு நிறையா சொல்லிக் கொடுக்கணும். இல்லை முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? நான் எனக்கு ஓடிக்கிட்டு இருக்கு, தீமத்தை மாதிரி தேர்த்தரணுன்னு இருக்கேன். அல்லேலூயா. ஆமாம், ஆபிரகாமை வச்சுருக்கேன், பிடிச்சி வச்சுருக்கேன். தனக்கு பின்வரும் சந்ததிக்கு என் நீதி நியாயங்களை எடுத்துரைப்பேன். நான் கஷ்டப்பட்டேன் ராஜா, தேசத்தை விட்டுட்டு வந்தேன். அப்படி இந்த லோத்து பையன் பண்ண வம்பு இதெல்லாம் போய் பேரண்ட்டை சொன்னேன். லோத்தை பார்த்தாலே சரியாக நல்லா இருப்பான் போல நினைப்பான். அப்படி நினைக்கக்கூடாது. அல்லேலூயா. உம்மை நம்பி வந்தேன், உம்தையை வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி. எப்படி? அல்லேலூயா. அந்த எல்லைக்குள் போய் கொண்டு இருக்கிறோம். அப்படியே ஆண்டவர் நன்றி சொல்லிக்கொண்டே இருந்தார். இந்த சிச்சுவேஷன் உங்களுக்கு தெரியும், அடிக்கடி சொல்லியிருக்கோம். இது எப்போனா பெண் பார்க்கும் படம்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. பெண் பார்க்க போயிருக்காங்க இல்லை, நம்ம ஆளுலாம் அந்த நேரம் பொண்ணு பார்க்க போயிட்டா அடாடாடா இல்லை, அப்போல்லாம் ஃபோட்டோ அனுப்புமா, தபாலில் அனுப்பணும், இல்லை யாரும் ஒரு ஆள் வரணும். இப்போல்லாம் அப்படி இல்லை, இது வந்துருச்சு, அடுத்து வீடியோ கால் என்னமோ வந்துருச்சு. ஆனால் இவர் அதெல்லாம் இல்லை. என்ன இருந்தாலும் நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும். அல்லேலூயா. யெகோவா எலோகிம் சிருஷ்டிப்பின் தேவன், உம் வார்த்தையால் உருவாக்கி நீ. யெகோவா பரிசுத்தர் உன்னதர் நீரே, உம்மை போல் வேறு வானில். யெகோவா ஷாலோம் உம் சமாதானம் தந்தீர் என் உள்ளத்திலே. இப்படி பாடிக்கிட்டே வேலை பார்க்குறேன். நடா எங்கள் அப்பாவுக்கே இப்படி செஞ்சுருக்கீங்கன்னா எனக்கும் செய்வீங்க, என் சந்ததிக்கும் செய்வீங்கன்னு அப்படி தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சாயங்காலத்தில் டெய்லி தியானம் பண்ணுகிற மனுஷன். ஈசாக்கு தியானம் பண்ணுகிறது அவருக்கு தெரியும், கர்த்தருக்கு தெரியும், ஆட்களுக்கு. ஆமாம், அதனால தான் தியானம் பண்ணுங்கள்ன்றது. தாவீது சொன்னார், உம்முடைய வேதம் நாள் முழுதும் என் தியானம். ஒரு வசனத்தை எடுத்து அப்படி உள்ளார போட்டுக்கிட்டு கண்ணை மூடிட்டு உட்காந்துட்டிங்கன்னா அடடா, அதோட வேறு ஒன்றுமே இல்லை. தாவீதுக்கு விரோதமாக எவ்வளவு எதிர்ப்புகள் இருந்தது. அவர் சொல்லுவார், பிரபுக்களும் உட்காந்து சேரை போட்டு தாவீதை எப்படி மோசம் போக்கலாம் இறக்கலாம்னு யோசிச்சிருந்தாலும், உமது அடியனோ வென்றாலும் உமது பிரமாணங்களை. பென்னிஹின் இருக்கார்ல ஊழியக்காரர், அவரை குறித்து ஒரு சாட்சி கேட்டேன். அவர் என்ன செஞ்சாராம், ஒரு நாள் ஒரு சோஃபாவில் அப்படி உட்காந்துருந்தார். இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா பில் கிளின்டன் உட்காந்துருக்காரான், இங்கிட்டு பார்த்தா ஜார்ஜ் புஷ். 2 பேரும் அது அப்படி சீட் கொஞ்சம் நுனியில் வந்து உட்காந்துருக்காங்க. இவர் எப்படி தெரியுமா உட்காந்துறாரா, அவர் தெரியுமா பார்த்துருக்கீங்களா, எப்படி 2 கை வச்சுட்டு பேசாமல் இருந்தாரா. அல்லேலூயா. அவர் தான் இயேசு கிறிஸ்து. என்னதை நினச்சிட்டு இருப்பார் வேற, ஐயா ஏதாவது நல்லதா சொல்லுங்கன்னு வந்திருக்காங்க. ஆக ஈசாக்கின் தியானம் அந்தரங்கத்தில் அவர் எடுத்த பிரயாசத்துக்கு கர்த்தர் வெளியரங்கமான பலனை கொடுத்தார். இதுவரைக்கும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள், இன்னும் அதிகம். அல்லேலூயா. அதுக்காக தான் இந்த வேத வாசிப்பு திட்டங்கள்லாம் கவனிங்க. நல்ல ஒரு சமாதானமான சூழ்நிலை அங்கே போயிருக்கு. என்ன நடக்குமோன்னு நினச்சிட்டு இருந்தாங்க, ஆனால் அங்கே நடந்த காரியங்கள் உங்களுக்கு தெரியும்.
எலியேசர் போய் நடந்தது என்னான்னு விசேஷமாக இப்போ போன வாரத்தில் கூட நான் ஜெபிச்சிட்டு இருந்தேன். தனியாக ஜெபிக்கும்போது ஆண்டவர் மீண்டும் உறுதிப்படுத்தினார். நம்முடைய தம்பிகள்லாம் குறித்து இனி நீங்கள் வெளியே போகும்போது, பெண் பார்க்க போகும்போது இவங்களை குறித்து ஒரு சர்டிஃபிகேட் போக போகிறது. என்ன சர்டிஃபிகேட்னா, கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். நல்லா அல்லேலூயா சொல்லுங்கள். என்னப்பா அது ஈசாக்கு, என்ன எல்லாம் வேணுமோ உங்களுக்கு அதை அனுக்கிரகம் பண்ணுவார். இவர் போய் சொல்லிக்கல, ஈசாக்கு கர்த்தர் செய்தார். சரி ரைட், இங்கே ஈசாக்கை குறித்து பார்ப்போம். ஈசாக்கு இப்படி அந்த ரங்கத்தில் கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனால, அவர் எடுத்த பிரயாசத்தினால, அவர் வேத வசனங்களை தியானம் பண்ணியதுனாலே கர்த்தர் என்ன வெளியரங்கமான பலனை அளித்தார் என்றால், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிக்கலாம். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்காக நீங்கள் எடுக்கிற பிரயாசங்கள், அதை அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா அவர் கொடுக்கிற பலன் எப்படி இருக்குன்னு தெரியுமா? வெளியரங்கமாக இருக்கும். மோசேட்ட சொன்னார்ல, அவர் ஊழிய பதில் சொன்னார், நான் உன்னோட கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். இங்கே ஈசாக்கை குறித்து வாசிக்கிறோம். அவருக்கு முக்கியத்துவம், அவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனால ஆண்டவர் இப்போ ஒரு வெளியரங்கமான பலனை அருளுகிறார். என்னென்னா, எப்ரஹாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. எல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் பஞ்சம் வந்துருச்சு. அப்பொழுது ஈசாக்கு அபிமெலேக்கினிடத்தில் கேராருக்கு போனார். ஆனால் ஆண்டவர் கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. ஆண்டவருக்காக எடுக்கிற பிரயாசங்கள், வைராக்கியங்கள், அவரோடு நல்லா நடைபோட்டு கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் எதிர்மறையான சூழ்நிலை, ஈசாக்குக்கு ஒரு பஞ்சம் வந்தது மாதிரி உங்களுக்கு ஒரு நெருக்கம் வந்தாலும் கர்த்தர் அதிலும் அதற்கு முன்பதாகவே, பஞ்சம் வருவதற்கு முன்பதாகவே உங்களுக்கு அனுகூலமான வாசலை திறப்பார். செஞ்சாரா இல்லை? எலியாக்கு செஞ்சார்ல, கேரித்து வத்திருச்சுன்னா அடுத்து கோட்டு சாரிப்பார், அங்கே போ, அங்கே உனக்கு அடுத்த ரெடி பண்ணிட்டேன். அல்லேலூயா. கர்த்தர் தரிசனமாகி, நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு. பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறார், பஞ்சம்தான், ஆனால் நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து. அல்லேலூயா. எல்லாம் உங்கள் பேரை நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். அவருடைய வார்த்தையை நீங்கள் தியானிக்க தியானிக்க தியானிக்க, பஞ்சம் பட்டினியே வந்தாலும் வறட்சிகள் என்றால் பாடல் பாடி நம்பிக்கையும் நங்கூரமும் நீர்தானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே, நீர்தானே. நம்பி இருந்தார் ஈசாக்கு. ஆண்டவர் வாக்கு கொடுக்குறாரு பாருங்க, உன் கூட இருப்பேன், உன்னை மாத்திரம் இல்லை, உனக்கும் உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். பெற்றோர்கள் கர்த்தருக்காக எடுக்கிற பிரயாசங்கள் அது பிள்ளைகளையும் தொடர்ந்து வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், ஈசாக்குக்கு ஆசீர்வாதம் சொல்கிறார். அவர் கொடுத்த பற்றி ஆபிரகாமுக்கு அந்த அவர் கொடுத்த வாக்கு அத்தனையும் உனக்கு நான் நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. பாருங்கள், அந்த ரங்கத்தில் எடுக்கிற தியானம், பல வேலைகள் உங்களுக்கு இருக்கலாம். ஒர்க்லோடு யாருக்குமே இல்லாமல் இல்லை, வேலைப்பள்ளி யாருக்கு தான் இல்லாமல் இருக்குது, எல்லாருக்கும் வேலைகள் இருக்கு. இருந்தாலும் கொஞ்சம் நேரம் எடுத்து அவருடைய பிரசன்னத்தில் அமர்ந்து கொஞ்சம் நேரம் எடுத்து வேதம் வாசித்து, அல்லேலூயா, கொஞ்சம் அப்படி உக்காந்துருட்டிங்கன்னா அமர்ந்துரு. தாவீது சொல்வார், என் ஆத்துமாவை அடக்கி, இதுதான் ரகசியம். அல்லேலூயா. இந்த ஈசாக்கு மாதிரி, ஏங்க ஈசாக்கு என்ன சும்மா சாதாரண இல்லை, அவர் பெரிய பணியாரன்னு கூட சொல்லக்கூடாது. அவ்வளோ ஒர்க்லோட் இருந்தாலும் சாயங்காலம் எதுக்கு தானே? ஆண்டவருக்காக. அல்லேலூயா. பாருங்களேன், அதை நம்ம கர்த்தருக்காக ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க அவரும் அடுத்தடுத்த ஸ்டெப்பு வெளியரங்கமான பலனை ஒவ்வொன்றையாக பார்த்து அதெல்லாம் தொடர செய்கிறவர். அல்லேலூயா. ஆக இந்த காலை வேளையில் ஈசாக்குக்கு தந்த வாக்குறுதிகளை, கர்த்தர் தந்த வாக்கு தத்தங்களை உங்கள் வாழ்வில் நிறைவேற்றுவாராக. எந்த சூழ்நிலை இருந்தாலும் நான் தொடர்ந்து ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டு இருப்பேன். அல்லேலூயா. ஓடி போவே இல்லை. பாருங்களேன், இந்த தேசத்தில் வாசம் பண்ண முடியாதுன்னு இருந்துச்சு, ஆனால் ஆண்டவர் சொன்னார், நீ இரு, இங்கேயே இரு. அதே போல் அதே இடத்துல இருந்தார். அதே அதிகாரத்தில் தொடர்ந்து வாசிப்போம். கர்த்தர் அதே தேசத்தில் அவன் விதை வைத்தான். கர்த்தர் 26ஆம் அதிகாரத்தில் இருக்கும் 13 அவன் ஐஸ்வர்யவனாகி
வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். பொதுவாக நம்ம ஊர் வழக்கத்தின்படி ஒரு ஆள் பெரிய ஆள் ஆகுனா எப்படி செய்ய, இதில் ரிவர்ஸில் இருக்குது பாருங்களேன். இவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ பெரிய ஆளாகி என்ன ஆகிட்டாருமாங்க, பெரிய ஆள் ஆகிட்டார், ஐஸ்வர்யன் ஆகிட்டாமாங்க. ஆனால் பிப்ளிக்கல்லாம் என்ன சொல்லுதுன்னா, உன்னை ஐஸ்வர்யனை ஆக்கி இதுலேருந்து உன்னை ப்ரொமோட் பண்ணுவேன். புரியுதா இல்லையா? புரியுதுங்களா? சின்ன பிஸ்னஸ் இன்றைக்கி பெரிய பெரிய இதெல்லாம் சொல்லுவாங்க, சின்னதாக ஆரம்பிச்சதுங்க, நான் இன்றைக்கி இந்த அளவுக்கு உயர்ந்து வந்திருக்கேன். தேவனுடைய பிள்ளைகளும் பிஸ்னஸ் பண்ணுறவர்கள் உண்டு. இப்படி தான் ஆரம்பித்தா, ஆனால் இன்றைக்கி கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதே அடுத்து தொடர்ந்து வாசிப்போம். 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை ஒரு வாசிக்கலாம். ஈசாக்கை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் என்ன செஞ்சார், தகப்பனார் வெட்டி வெறிந்த துறவெல்லாம் பெலிஸ்தர் வந்து பொறாமையினால தூத்து போட்டாங்க. சரி வேணான்னு சொல்லிட்டு வேறு ஊருக்கு போகிறாரு. வேறு இடத்துல போய் கேராரில் கூடாரம் போட்டு அங்கேயும் வெட்டுறாங்க. ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கில் 19ஆம் வசனம், பள்ளத்தாக்கில் வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். கேணி, நம்ம கேணி மாதிரி சின்னதெல்லாம் இல்லை, அது பெருசாக இருக்கும். இன்னமும் நீங்கள் இங்கிட்டு தாண்டிட்டிங்கன்னா, தொட்டியெல்லாம் தாண்டி போனீங்கன்னா தெரியும், பெருசு பெருசாக இருக்கும். அதோட பெருசு. தண்ணி வந்தோடனே இது எங்களுடையது. எப்படி மேன் பவர் போட்டு காசை போட்டு எல்லாம் நீரூற்று வந்தோடனே இது என்னதுன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? வாக்குவாதம். உடனே சொன்னாங்க, ஈசாக்கு சொன்னார், அந்த துறவுக்கு ஏசேக்கு அப்படின்னு பேரை வச்சுட்டு போயிட்டார். வேறொரு துறவை வெட்டினார்கள். அதை குறித்தும் எங்கே போனாலும் நம்மளை பிழைக்க விட மாட்டானுங்க போல இருக்குது, அப்படி சொல்லுவாங்கள்ல இல்லை? அப்படி அதற்கு சித்னா என்று பேரிட்டான். என்னடா, ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்துருக்கிறார், அவருடைய வார்த்தை தான் நான் இது வரைக்கும் நம்பியிருக்கேன், அவரையும் ஆராதிக்கிறேன், எல்லாமே நல்லா தானே இருக்குது. ஏன் இப்படி எனக்கு தொடர்ந்து இவ்வளவு எதிர்மறையான சூழ்நிலை போராட்டங்கள்னா, ஒரு ரெகபோத் வந்து கொண்டு இருக்கிறது. வெளியரங்கமான பலன் வருது. வெளியரங்கமான பலன்னா, அன்றைக்கி சொன்னோம்ல 1ஆம் தேதி விக்டரி ஸ்டாண்டில் ஏறன்னா, நாளைக்கு ஸ்போர்ட்ஸ் டே, அடுத்த வாரத்தில்னா மொதல் வாரத்தில் ஒன்றானா எல்லாம் கை தட்டுவானுங்க, கிண்டல் பண்ணுவானுங்க. அவன் வருஷம் நல்லா டெய்லி ஓடி இருக்குன்னா அப்போ தான் சல்லுன்னு அம்பு மாதிரி போயிட்டு அவன் மேலே போய் நிற்பான், அப்படி கப்பா வாங்கி நிற்பான். அல்லேலூயா. ஆமாம், வெளியரங்கமான பலனை பெற்றுக்கொள்கிறதற்கு கர்த்தர் உங்களை தயார் பண்ணி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. வேறொரு துறை வெட்டினார்கள், அதை குறித்து வாக்குமம் பண்ணார்கள், அதற்கு சித்னா என்று பேரிட்டான். சரி, பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினார்கள். சரி, இப்போ இது ரெண்டையுமே என்ன செஞ்சிட்டான், தடை பண்ணுறான். சரி, வேறொரு இடத்துக்கு போவோம் வா. ஈசாக்கு நல்ல மனிதன் போல். சொன்னால் ஒருத்தன் 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணால் அவனோட 2 மைல் தூரம் போன்னு சொன்னார்ல இயேசு. அது மாதிரி போ, விட்டுரு, போ, வச்சுக்க போ. இப்போவே வேறொரு துறவை வெட்டினார்கள். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், அல்லேலூயா, நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி போனார். அப்பா வெட்டினதெல்லாம் சொல்லுவாங்க, எங்கள் அப்பா எல்லாம் சேர்த்து வச்சுருந்தாருங்க, எல்லாம் போயிடுச்சு, இந்த அப்பா எல்லாம் உனக்கு கல்வாரி சிலுவையில் சேர்த்து வைத்து விட்டார். கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்? அத்தனை பேர் ஆபிரகாமின் சந்ததியாயும் வாக்கு தத்தத்துக்கு உடன் சுதந்திராயும் இருக்கிறீர்கள். உங்களை தொடரும், கவலைப்படாதீங்க, உங்கள் சந்ததிக்கு நன்மை தொடருகிறது. இங்கே பார்க்குறான், எல்லாத்தையும் வந்து மூடி போட்டான். அடுத்து இன்னொருத்தர வெட்டினாலும், கேராரில் போய் வெட்டினாலும் அது எனக்கு ஏசேக்கு. அடுத்து இன்னொன்று வெட்டினாலும் சித்னா. எத்தனை பேரை நான் கூப்பிட்டு எவ்வளோ பணம் செலவு பண்ணி இவ்வளோ பண்ணி அந்த பலனை பெற்றுக்கொள்ள நேரத்தில் இப்படி வந்துட்டானே. அல்லேலூயா. அவருடைய வார்த்தையை ஈசாக்கு நம்பி இருந்தார். அல்லேலூயா. என்னை அழைத்தவர் உண்மையிலே, எங்கள் அப்பாவை அழைத்தவர் உண்மையுள்ளவர், இதுவரைக்கும் என்னை நடத்தினவர் உண்மையுள்ளவர். அந்த ஒரு பாட்டு இருக்கும்ல, ஏசுக்கு போனதால சித்னாவும் போனதால இடங்கொண்டு நான் பெருக நினைச்சதுனால ரெகபோத்த தந்தீரே கிருபையினால நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா. ஏசுக்கு போனாலும் கவலையே இல்லை, சித்னாவும் போனாலும் கவலை இல்லை. இடம் கொண்டு
நான் பெருக நினைச்சதுனாலே நீங்கள் பெருக வேண்டும் என்று கர்த்தர் தான் ஏன் நினைப்பார். உண்டா இல்லையா? பிரதர் இருக்காங்க, அவங்கள்ட்ட இருக்க ஸ்டூடெண்டெல்லாம் என்னை விட மேலே வரக்கூடாதுன்னு அவர் நினைப்பார். தான் இருக்காங்க, டீச்சர்ஸ்லாம் இருக்காங்க, என்ன வருவாங்க, சிந்தா இருக்காங்க, அப்படியே நினைப்பாங்க. தங்களோட எஃபர்ட்டை போட்டு நம்மை காட்டிலும் எப்படி வரணும், அது மாதிரி தான் ஆண்டவர் செய்வார். அவர் செஞ்சால் எப்படி தெரியுமா செய்வார்? நான் செய்கிற கிரியைகளை அவைகளை பார்க்கலாம் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டுச்சு. பவுலை குறித்து வேதம் சொல்கிறது, ஓரத்தை தொடங்க ட்ரெஸ்ஸை போட்டினாலே எல்லாம் எந்திரிச்சிடுவாங்க. பேக்கப் அந்த அளவுக்கு இருக்குது. ரக்கெட் மனை கல்லமனை ஃபுல்லாக நிரம்பி அப்படி போகும்போது எல்லாம் நடுங்குது. நாமம் சொன்னால் போதும். ஆனால் ஒன்றுமே பேக்கப்பே இல்லாமல் ஒரு குரூப் போய் போணுச்சு, பவுலையும் தெரியாது, சரி ஓடுறான்னு அவனை இது துரத்துனுச்சு. சரி, அந்த சப்ஜெக்ட் விடுங்க, இங்கே வருவான். நான் பெருகும்படிக்கு, தேசத்தில் நாம் பழுகும்படிக்கு அப்படின்னா பி ஃப்ரூட்ஃபுல். பழுகுன்ற வார்த்தை வந்தாலே கர்த்தருக்கு அடுத்த காரியங்களை பெருகிறது, ஆட்டோமேட்டிக்காக மற்ற காரியங்கள் பெருகும். இந்த இடத்துல சொல்கிறாரு, நான் பழுகும்படி, நான் பெருகும்படி கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார். என்ன இடம்? என்ன இடம் உண்டாக்கினார்? ஆண்டவர் மோசேட்ட சொல்வார், அங்கே அங்கே கன்மலையில் என்னண்டையில் இடம் உண்டு, அங்கே நீ நில்லு. அப்படி தானே சொன்னார் ஆண்டவர். வருவார் அவர், ஆனால் வா. ஆண்டவர் ஈசாக்குக்கு ஒரு பெருக்கத்தை கொடுத்தார். நான் பெருகும்படிக்கு கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார். அவர் நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. அந்த வார்த்தையை அதிகம் 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 தியானம் பண்ணி 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 பெலிஸ்தர எல்லா எதிர் வல்லமைகள்லாம் தாண்டி தாண்டி ஈசாக்கு பெருகி கொண்டே தான் போனார். கர்த்தர் அப்படியே உங்களை நடத்துவாராக. நீங்கள் அந்தரங்கத்தில் தேவனுடைய வார்த்தைக்கு கொடுக்குற முக்கியத்துவம், ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடப்பேன்னு ஒரு டிசிஷன் பண்ணிட்டீங்கன்னா, ஒரு ஊழியக்காரர் சொல்கிறாரு, பேய் எதுக்கெல்லாம் பயப்படவே மாட்டாயா, ஒரு காரியத்துக்கு தான் சாத்தான் கூட்டமே பயப்படுங்கிறார். எதுக்கு தெரியுமா? ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம் இதை நான் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டா, எப்படி நீங்கள் போகிறீங்கன்னா எங்களை ரோட்டில் போகும்போது ரோடு பிளாக்டு இல்லை, பெரிய பள்ளம் விட்டுருக்கு, போக முடியாதுன்னா இன்னொரு பக்கெட்டு போகும்போது இந்த பக்கெட்டும் போக முடியாது. இந்த பாட்டு ஒரு டெம்பரரியாக ஒரு 6 மாதம் நடக்கிறக்கே டெய்லி காவிரி பள்ளத்தில் போராட்டம் நடக்குதா இல்லையா? இது மாதிரி சாத்தானுக்கு திக்குமுக்காட பக்கம்னா நீங்கள் என்ன தெரியுமா செய்யணும்? தேவனுடைய வார்த்தையின்படி நடப்பேன்னு அவன் வழியை தொடாமல் இருந்தால் ஒட்டுமொத்த கூட்டமும் பேய் கூட்டமும் தகச்சு போயிருமா. அல்லேலூயா, ஸ்டன்னாயிருமா. அல்லேலூயா. ஈசாக்கு பாருங்கள், தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். எத்தனை எதிர்காரியங்கள் வந்தாலும் அப்படி தான் திக்குமுக்காடி போனான் எல்லாருமே. ஆக நமக்கு இடம் உண்டாக்கினார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவர் இடம் கொடுத்ததுனால இவங்க பெருகும்படி இடம் உண்டாக்கினார். அல்லேலூயா. எல்லாம் கொஞ்ச நாள் தான். இதற்கு பிற்பாடு நம்ம தொடர்ந்து அதிலே வாசிப்போம். எல்லாரும் வருவாங்க. யார் யாரெல்லாம் எதிர்த்து நின்றார்களோ, போராட்டம் பண்ணார்களோ அவங்களாம் வர்றாங்க. இங்கேருந்து திரும்ப பெயர் சபாவுக்கு போயிட்டார். அன்று ராத்திரியிலே கர்த்தர் தரிசனமாகி சொல்கிறேன், தயவு செஞ்சு நீங்கள் வீட்டில் போய் இதை எடுத்து அப்படியே மனப்பாடம் பண்ணிடுங்க. உங்கள் பேரை போட்டுக்கணும், இதை உங்கள் பேரை போட்டுக்கணும். இப்படி தான் நம்ம வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கணும். ஜெபம் பண்ணணும், இருந்தாலும் அதை அப்படியே எடுத்து உள்ளார போட்டுக்கிட்டே இருந்தால், அல்லேலூயா. அப்படி இந்த ஸ்பேஸில் இருக்கான்ல, என்ன அவன் சோறாக சாப்பிட்டுட்டு இருக்கான், ஒரு எடுத்து ஒரு மாத்திரையை போடுறான், நல்லா சாப்பிட்டுட்டு பிரியாணி அவனுக்கு பேக் பண்ணி அனுப்புகிறானுங்க. டேப்லெட்டு தான், அவ்வளோதான் போட்டுட்டு அவன் பாடு சுற்றிட்டு நடக்கிறான், ஆராய்ச்சி பண்ணிட்டு வரான். அது மாதிரி இந்த எடுத்து உள்ளார போனால் ஆண்டவர் சொல்கிறார், வாக்கு கொடுக்குறாரு பாருங்கள். ஆபிரகாமுடைய தேவன் பயப்படாதே, நான் உன்னோட கூட இருந்த, நீ என் கூட இருப்பீங்க, என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமை பார்த்து என்ன சொல்கிறார் பாருங்கள். யார் ஆபிரகாமு? ஊழியக்காரனாகிய ஆபிரகாம் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை. நீங்கள் தேவனுடைய வார்த்தை கொடுக்குற முக்கியத்துவம் உங்களுக்கு நன்மையை தரும், உங்கள் சந்ததிக்கு அந்த நன்மையை கொண்டு வரும். அல்லேலூயா. உன் சந்ததியை பெருக பண்ணுவேன்னு சொல்லிட்டு என்றார். அங்கேயே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி உடனடியாக நன்றி பலி கட்டிட்டார். கட்டி அவருடைய நாமத்தை தொழுது கொண்டு அங்கே கூடாரத்தை போட்டான். ஈசாக்கின் வேலைக்காரர் ஒரு துறவை பிஸ்னஸ் பெருகுதுப்பா. நம்பிக்கை வளருதையா நாதாவும் பாதத்திலே நன்மைகள் பெருகுதையா நாள்தோறும். என்னத்தை ஆண்டவர் போ, எங்கள் அப்பா வேணா அப்படி இல்லை, அவர் காலத்துக்கு பிற்பாடு என்னால் முடியாது.
இருக்காருன்னு வச்சுக்கோங்க, என்ன ஜபா எப்போ பார்த்தாலும் இதே தான் சொல்லியிருக்கேன், அதான் சொல்லுவாங்க பாஸ்டர். பைபிள் இதை தவிர வேறு எதுவுமே அதான். இதை சொல்கிறக்காக தான் உலகம் முழுக்க சபைகள், உலகம் முழுக்க போதகர்கள் இல்லை. அது வீணாக போனுச்சேன். ஈசாக்கு எடுத்து ஒரு தியானம் பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. அல்லேலூயா. பாருங்களேன், நல்ல அப்பா, நல்ல புள்ள. அப்பா ஒரு பலிபீடம் கட்டினார், புள்ளையும் பலிபீடம் கட்டுது, கர்த்தரை தொழுது கொண்டான். அடுத்ததாக இப்போ தான் 26 வாசிக்கலாம். அபிமெலேக்கும் அகுசாத்தும் அவன் சேனாபதியாகிய பிகோலும் கேரார்லேருந்து அவனிடத்திற்கு வந்தாங்க. யாரெல்லாம் எதிர்த்து நின்னானா, ஏன் இது நான் சம்பாரிச்சது, ஏன் இது இதுன்னு மக்கள் போனோம், கிடையாதுன்னு சொன்னவங்களாம் இப்போ வந்துட்டாங்க. இப்போ ஈசாக்கு கட்சை பாருங்கள் 27. அவர்களை நோக்கி ஏன் அங்கே வந்தீங்க? இப்போ ஈசாக்குக்கு ஒரு புது தெம்பு வந்துருச்சு. ஏன் வந்தீங்க? என்ன துரத்தி விட்டீங்கல்ல அப்படின்னா, அதற்கு அவர்கள் சொல்கிறார்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோட கூட இருக்கிறார். நான் எப்பயுமே சொல்லுவேன், ஒரு நிமிஷம், எப்பயுமே நம்ம சொல்கிறது இல்லை, நம்ம சொல்லவே வேணாம், காரியம் சொல்லணும். நேற்று கிளை சபையில் சொன்னோம் பார்த்தீங்களா, பவுல் போனார், ஏன்னா நான் ஊழியக்காரன், நான் பேய வரட்டேன்னு சொல்ல, இவர்கள் உன்னதமான தேவனுடைய வழியை நமக்கு போதிகள், பேய் பிடிச்ச பொம்பளை சொன்னிச்சா இல்லையா? அது நிமித்தம் அங்கே பெரிய எபேசில் கலகமே வந்துருச்சு. அல்லேலூயா. அதுபோல் கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க எதிர் அணிகள் அடங்கி போகும். அவங்க பாருங்கள், ராஜா வரான், சேனாபதி வரான், இதில் நிச்சயமே கர்த்தர் உம்மோட கூட இருக்கிறார். அதனால் என்னையா, அதனால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை இவருக்கு பாஸ் பண்ணி கடந்து போகிறாரு. ஆனால் அந்த ஊர் ராஜா சொல்கிறான், எங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு உடன்பாடு உண்டாகட்டும். என்னையா உடன்பாடுன்னா, நாங்கள் உங்களை தொடாமல் அனுப்பிட்டு போல் நீங்களும் எங்களை உண்மை தொடாமல். ஈசாக்கு ஒரு ராஜாவா இல்லை ஒன்றும் பெரிய அடியாள் பட்டாளமாக வச்சுருக்காரு? ஒன்றும் இல்லை, எங்களை தொடாமல் நீர் அனுப்பிவிட வேண்டும் என்று உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம். 2வது தடவை சொல்கிறாங்க, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ உடனே அவர் பாருங்க, நம்ம பணிக்கு போயிட்டார். அவர்களுக்கு விருந்து பண்ணினான். அவர்கள் அதிகாலையில் எழுந்திரிச்சு அப்படியே போயிட்டாங்க சமாதானத்தோட. அல்லேலூயா. ஈசாக்கின் தியானம் வீணாய் போகவில்லை. அல்லேலூயா. உம்மோடு செலவிடும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா, தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம் ஆகாயம் கொண்டு செல்லுதே, என்னை ஆகாயம் கொண்டு செல்லுதே, கொண்டு போகும்பா. அல்லேலூயா. நிறைய சாட்சிகள் சொல்லலாம். இப்போ சொன்ன மாதிரி நான் பார்க்க, நம்ம கண்கள் பார்க்க, நம்முடைய நாட்களில் நான் பார்த்துருக்கேன், நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க. நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள், உங்கள் சந்ததி ஆசீர்வாதமாக இருக்கும், இவங்க சந்ததி ஆசீர்வாதமாக இருக்கும். அப்பா நன்றாக இருந்தார், பிள்ளைகள் பற்றி கொண்டார்கள், அவங்க பிள்ளைகள் பற்றி கொண்டு இன்றைக்கி 2ஆம் தலைமுறை. அப்போ 3 பேர் இன்றைக்கி இதே நம்ம ஊரில் இருக்காங்க, வேறு எங்கேயும் ரொம்ப தூரம்லாம் போக வேணாம். இப்போ கூட சமீபத்தில் ஒரு கல்யாணத்தில் எதிர்த்தாப்பில் வந்தாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, இதெல்லாம் நினச்சி பார்த்து ஆண்டவருக்கு நான் நன்றி சொன்னேன். பாஸ்டர் சொல்கிறாங்க, நான் பிரதிஷ்டைக்கு போகிறேன்னா, ஆண்டவர் கொடுத்த கிருபையை நினச்சி பார்ப்பான்னு நினச்சேன். அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவன் இப்போ ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸே திறக்கிறான். அல்லேலூயா. ஈசாக்கு மாதிரியில் ஆசீர்வாதம் ஈசாக்கு செய்தவர் உங்களுக்கும் செய்வார். அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா. நான் சோர்ந்து போக வேணாம். இதுவரைக்கும் நீங்கள் ஆண்டவரை தேடினது ஒன்றும் வீணாய் போகாது. ஆண்டவருக்காக எடுத்த பிரயாசங்கள் ஒன்றும் வீணாய் போகாது. சபைக்காக, அதை சொன்னால் அப்புறம் ஒரு 1/4 மணி நேரம் ஆகிடும். சபைக்காக அல்லேலூயா செய்கிற ஒரு காரியம். இந்த இதை எடுத்து அப்படி மனப்பூர்வமாக எடுத்து வச்சா, இதை எடுத்து மனப்பூர்வமாக அப்படி எடுத்து வச்சா, இதை எடுத்து மனப்பூர்வமாக அப்படி அடுக்கி வச்சா, அதோட ஆசீர்வாதம் எங்கே போயிடும்? பிரதர் அப்பாத்துறை இப்போ கர்த்தருக்குள் நித்திரை அடைந்து விட்டார்கள். யூகோ பேங்க் மேனேஜர். அவர் சும்மா சாதாரண நினச்சிக்கக்கூடாது. இதான் பிரசங்கம் பண்ணுறதுனால அவர் சும்மா சாதாரண நினச்சிக்கக்கூடாது. யூகோ பேங்க் மேனேஜர் ரட்சிக்கப்பட்டு ப்ரேயருக்கு வருவார். ப்ரேயருக்கு வந்தோடனே அப்போ பாருங்கள், அவங்களாம் பலவான்கள். அவருக்கு என்ன தெரியுமா வேலை கொடுத்தாங்க? டீ. இதெல்லாம் நாங்கள் வெளியிலலாம் தெரியாது. ஒரு 120 பேர் 100 பேர் தான் இருப்பாங்க. அங்கே அந்த ஊழியர்கள் கூட்டத்தில் வச்சு சொன்னார். நாங்களும் இருந்தோம் அந்த இடத்துல. எல்லோரும் டீ குடித்தோன்னா டீ கப்பை கழுவுற வேலையை கொடுத்தாங்க அவருக்கு. கொடுத்தோன்னே அங்கே அதே பியூன் இருக்கான். அதில் பியூன் இந்த இப்படி அலசி வைப்பாரான். இவர் சொன்னால் அப்படி செய்யக்கூடாதியா,
வா எது செஞ்சாலும் நல்லா சின்ன பவுடர் எடுத்து கழுவி அழகாக அப்படி கடுத்து வச்சாரான். அதனால தான் இன்றைக்கி என்ன கொண்டு போய் அண்ணன் கூட போட்டு வச்சாருன்னு அவர் சொன்னார். அல்லேலூயா. அதுக்கு எதிர்ப்பு சரி, அந்த சப்ஜெக்ட் வேணா. அது எப்படி அவரை நீங்கள் அவரோட கொண்டு வரலாம், நீங்கள் தான் வரணும்னா அதெல்லாம் தாண்டி இங்கே உள்ளூரில் தான் வெளிநாடுகளுக்கு கொண்டு போனார் கர்த்தர். அல்லேலூயா. ஆண்டவருக்காக எடுத்த ஒரு பிரயாசம் இன்னைக்கு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். உங்கள் பிரயாசங்கள்லாம் நீங்கள் கர்த்தருக்காக எடுத்த ஒவ்வொரு மூமெண்ட்டையும் அவர் பார்த்துருக்கிறார். அல்லேலூயா. அதற்கேற்ற பலன்லாம் கர்த்தர் உங்களுக்கு தந்து ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கி 2 பேரை பார்த்தோம். அன்னாளை குறித்து, அன்னாளின் சிறுமையை போல் அழுது தேவ சமூகத்துலேருந்து எத்தனை வருஷம் ஆனால் என்ன, அத்தனை வருஷத்துக்கு ஈக்குவலாக பலன் வருதுப்பா. தேவரீரங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட அதான் மகிழ்ச்சி ஆக்கும். அல்லேலூயா. ஆக அன்னாளின் சிறுமையை நீக்கினவர், ஒரு சாமுவேலை தந்தவர். உங்களுக்கு நல்ல சாமுவேல்கள் வந்து கொண்டு இருக்கிறார்கள். அடுத்ததாக ஈசாக்கை குறித்து பார்த்தோம். அவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம், அது சந்ததிக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. பெருகும்படி கர்த்தர் இடம் உண்டாக்கினார். நீங்கள் பெருகும்படி கர்த்தர் நேர்த்தியான இடங்களில் பங்கை தருவாராக. அல்லேலூயா. எப்படி பிஹோல் எல்லாம் அந்த சேனாபதி எல்லாம் வந்து சரண்டர் ஆனது போல் கர்த்தர் நிச்சயமாக உங்களோடு இருக்கிறார் என்பதை கர்த்தர் காண செய்வார். நம்ம எழுந்து நின்று ஜெபிப்போம். வெளியரங்கமான பலன் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு வருவதால். நன்றி அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, உம்முடைய ஜீவ வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய வார்த்தைகள் எங்களை வாழ வைக்கிறது கர்த்தாவே. நாங்கள் யாரிடத்தில் போவோம்? எங்களுக்கு வாழ்வு தரும் வார்த்தை உம்மிடத்தில் உண்டு என்று வாசிக்கிறோமே. இந்த நாளில் கேட்ட ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு வாழ்வு கொடுக்கட்டும் ஆண்டவரே. அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளியரங்கமான பலனை அளிப்பார் என்று சொன்னீரே. இந்த வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே வாழ்வு தரும்படியாக, நாங்கள் வெளியரங்கமான பலனை எங்கள் கண்களினால் காண இந்த வார்த்தைகள் எங்களுக்கு உதவி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல கர்த்தாவே, உம்முடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. இந்த நாளில கூட ராஜா வெளியரங்கமான பலன் ஆண்டவரே, எங்களை எதிர்க்கிறவர்கள் சத்துருக்களுக்கு முன்பாக வெளிப்படுகிற தேவனுடைய கிருபை ஆண்டவரே. தீரா ஹசக்கரபரகது உரியாக்கர மனகதி யாக்கர மனகதியா. பெனினாலுக்கு முன்பாக ஆண்டவரே அன்னாளுக்கு பலன் கிடைத்தது கர்த்தாவே. ஆமானுக்கு முன்பாக மொர்தகாய்க்கு பலன் கிடைத்தது ராஜா. தகப்பனே, இந்த நாளில உம்முடைய பிள்ளைகள் எந்த எல்லையிலே வெட்கப்படுகிறார்களோ, எந்த எல்லையிலே சிறுமையை அனுபவிக்கிறார்களோ, எந்த காரியம் அவர்களை வேதனைப்படுத்துகிறதோ, அந்த காரியத்திலே இப்பொழுது இந்த காலை வேளையில தேவ பிரசன்னத்திலே சொல்லப்பட்ட தேவனுடைய வார்த்தையின்படி வெளியரங்கமான பலன் இவர்கள் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் பூரணமாய் கடந்து வரட்டும். அதற்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா எதிர் வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டப்படுவதாக. தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது ராஜா. உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று சொன்னவரே. ஆண்டவரே, உம்மை தேடுகிற, உமக்காக பிரயாசப்படுகிற, உம்மை நேசிக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் அருளும் பலன் இவர்கள் வாழ்க்கையிலே, இவர்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, இவர்கள் பொருளாதாரத்திலே, இவர்கள் சரீர சுகத்திலே, இவர்கள் எதிர்காலங்களிலே கடந்து வரட்டும் ஐயா. அப்படி செய்ததற்காக ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் ஆளுகையும் ஜெயமும் பாதுகாப்பும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். அல்லேலூயா.